ஆவியானவரை நோக்கி பார்க்கலாமா? ஆவியானவரை, தேவாதி தேவன், இந்த பிப்ரவரி மாதத்திலே நம்மளை இம்மட்டுமாய் வழி நடத்தி வந்த தேவன், இம்மட்டும் நம்மளை காத்து கொண்டு வந்த தேவன், இனிமேலும் நம்மளை பாதுகாத்து கொள்ள போகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தலாமா? 2024 வருஷத்தை கடக்க பண்ணி இந்த 2025 வருஷத்திலையும் ஒரு மாதத்தை கண்ணை மணி போல நம்மளை வழி நடத்தி பாதுகாத்து வந்த அந்த கிருபைக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி டாடி, நன்றி டாடி, நன்றி அப்பா, நன்றி நன்றி டாடி. Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, இந்த நேரத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதத்திலே ராஜா பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுத்தி காட்டுங்க ராஜா. அடியாளை மறைத்து உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. எங்கள் அன்பின் தகப்பனே, ஹல்லேலூயா ராஜா. பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க பேசுங்க தகப்பனே. பிள்ளைகள் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது உங்களுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு தகப்பனே புறப்பட்டு போக நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்திலையும் தேவன் இந்த மாதத்துக்கு என்று சொல்லி நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதியாகமும் 28 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமும் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எல்லாரும் சொல்ல போறீங்க. இதுல இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அப்ப இந்த மாதத்துல இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னா நீங்க அந்த இடத்துல இப்ப என்ன நினைச்சு சொல்ல போறீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர் எனக்கு என்ன செய்வார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவிலும் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாமா? எல்லா நன்மைகளினாலும் நீங்க எங்கெங்க புறப்பட்டு போகிறீங்களோ அந்த இடத்துக்கு எந்த நன்மை வேணும்னு புறப்பட்டு போகிறீங்களோ அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு உங்களை என்ன செய்வார்? திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் அளவிலும் அவர் உங்களை என்ன செய்வதில்லையா? கைவிடுவதில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? நான் உன்னோட கூட இந்த இயேசப்பா என்னோடு கூட இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காத்து எல்லா நன்மைகளையும் பெற்று திரும்ப என்னை வீட்டுக்கு அழைத்து வருவார். எனக்கு சொன்னதை செய்யும் அளவிலும் அவர் என்னை செய்வதில்லை, கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் அப்பா, சோதரம். இந்த மாதத்திலையும் இந்த வருஷத்திலையும் ஆண்டவர் ஹல்லேலூயா நீங்க போகிற இடங்களில் எல்லாம் உங்களை என்ன செய்வாராம்? காத்து கொள்வாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் நான் என்ன செய்வேன்? காத்து கொள்வேன். ஹல்லேலூயா. அப்போ இப்போ மனுஷங்க சொல்லலாம், இப்போ நம்ம பிள்ளை என்ன செய்ய சில நேரம் அம்மாவுக்கு பலவீனமா இருக்குது அப்படின்னா ரோட்டை கடக்கணும்னா என்ன செய்வானா, என் மக உடனே என்ன செஞ்சுக்கிடுவா? கையை பிடிச்சு நீங்க எங்கன்னா போறீங்களோ அங்கன்னா நான் உங்களை என்ன செய்வேன்? கையை பிடிச்சிட்டு கொண்டு போயிருவேன்மா, நீங்க பயப்படாதீங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீ இன்னைக்கு என் கூட இருக்க இந்த நிமிஷத்தை இருக்க நீ என்ன செஞ்சிருவேன்? கூட்டு போயிருவேன். நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிருவியா? அம்மா ஊழியத்துக்கு போகும்போது என்ன செய்வேன்? யார் என்னையும் கூட்டு போவா அப்படின்பேன். ஹல்லேலூயா. மனுஷர்கள் என்ன செய்வாங்க? நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருந்து என்ன செய்வோன்னு கூடயே வருவேன்னு சொல்லலாம். ஆனா மனுஷனால என்ன செய்ய முடியாது? கூட வர முடியாது. பெத்த தாயால வர முடியாது, தகப்பனால வர முடியாது, பிள்ளைகளால வர முடியாது, கணவரால என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால் தேவாதி தேவன் நம்ம எங்கனா போறோமோ அந்த இடத்திலெல்லாம் நம்ம கூட அவர் என்ன செய்வார்? வருவார். மனிதனால எப்பொழுதுமே நம்ம கூட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால் தேவன் நம்ம எங்க போகிறோமோ அந்த போகிற இடத்திலெல்லாம் நம்மளை என்ன செய்வார்? நம்மளோடு கூட வருவார். ஹல்லேலூயா. நம்ம போகிற பாதை என்ன பாதை?
ஆண்டவரோட நம்ம போறோம். கரடு முரடான பாதை. ஹல்லேலூயா. எந்த நோக்கத்தோடு நம்ம போறோம்? நம்ம பாதையில நித்திய ஜீவனை என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிற அந்த போகிற பாதையில ஹல்லேலூயா அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை என்ன செய்வாரா? காத்து கொள்வாரா? ஹல்லேலூயா. அது போல எந்த நன்மைக்காக நீங்க புறப்பட்டு போகிறீர்களோ அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையில் அவர் என்ன செய்வாரா? உங்களை காத்து கொள்வாரா? ஹல்லேலூயா. அதான் வாழ்நாள் முழுவதும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நான் இயேசுவோட அப்படிதான் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் ஹல்லேலூயா நான் போகிற இடத்தில் எல்லாம் ஹல்லேலூயா நான் போக வேண்டிய இடம் என்னது? என் வாழ்நாள்ல வாழ்ந்து நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை பரலோகத்துக்கு போறதுதான் என்னுடைய இலக்கு இயேசப்பா. அந்த பரலோகத்துக்கு நான் வந்து நிக்கிற வரையிலும் நீர் என்ன செய்வீர்? என்னை காத்து என்ன செய்வீங்க? நீங்க என்ன வழி நடத்துவீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன செய்தேன்? ஜெபித்தேன். ஹல்லேலூயா. அது போலதான் இந்த உலகத்துல ஹல்லேலூயா நீங்க எந்தெந்த நன்மைக்காக கடந்து போகிறீங்களோ உங்க வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த வாழ்க்கையை கடந்து போகும்படியா போகிற எல்லா பாதைகளிலும் அவர் என்ன செய்வாரா? நம்மள பாதுகாத்து கொள்வாரா? ஹல்லேலூயா. உன்னை காத்து ஹல்லேலூயா. அப்ப நம்மளை காத்து அவர் இந்த மாதத்துல நம்மளை என்ன செய்வார்? வழி நடத்துவார். இந்த வருஷத்துல அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை என்ன செய்வார்? பாதுகாக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜீவனுள்ள நாள் மட்டும் நம்மளை என்ன செய்வார்? அவர் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ இந்த வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம போகும்போது நம்ம பாதை எப்படிதான் இருக்குது? கரடு முரடா தான் இருக்குது. நஷ்டங்கள் கஷ்டங்கள் சூழ்ந்ததா தான் இருக்குது. இழப்புகள் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் நமக்கு விரோதமாய் வருகிற அநேக காரியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு 2 வார்த்தையை தான் சொன்னார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் என்ன செய்யும்? வாய்க்காதே போகும். அந்த ஆயுதத்துக்கு உன்னை விலக்கி நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. அந்த ஆயுதங்களுக்கு அந்த தீமைக்கு உன்னை விலக்கி நான் என்ன செய்வேன்? பாதுகாப்பேன். அது போல உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை விலக்கி பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் யார் யார் சீறி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு விரோதமா நம்மளை என்ன செய்வார்? தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் யாக்கோபுக்கு எப்போ கொடுக்கிறார்? மாமா வீட்டு. ஹல்லேலூயா. மாமா வீட்டுக்கு போகும்போது தேவன் என்ன செய்கிறார்? இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஏன் ஒரு மாமா வீட்டுக்கு போனார்? அண்ணன் என்ன செஞ்சாரு? உன்னைய கொலை பண்ணிடுவேன். ஹல்லேலூயா. அண்ணன் என்ன சொல்றாரு? உன்னைய ஏசா என்ன சொல்றாரு? நீ என் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்ட? திருட்டழுவா பெற்றுக்கிட்ட. அதனால நான் உன்னைய பாக்குற நாள்ல உன்னைய நான் என்ன செஞ்சிருவேன்? கொலை செய்திருவேன். இப்ப தான் ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படியே தான் அவர் என்ன செய்கிறார்? தான் மாமா வீட்டுக்கு என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். அப்போதான் ஏசப்பா சொல்றாங்க ஒரு ஜீவனுக்கு பயந்து போகிற சூழ்நிலை மிக கொடுமையான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் அந்த சூழ்நிலையை நான் கடந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஜீவனுக்கு பயந்து ஒரு நாளை கடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பார்த்து யாராவது ஒன்றைய நான் பார்க்குற இடத்துல கொண்டுருவேன் அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன் அந்த ஒரு நாளை கடப்பது மிக கடினமாயிடும். நான் கடந்ததுனால எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. கடந்து போவது ரொம்ப. என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க அன்னைக்கு. ஆனா ஒரு ஃபோன் கால் வந்து உன் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சுட்டு இருக்கான்? எம்ஜிஆர் நகரை தாண்டி பைக்ல போயிட்டு இருக்கான். நான் கொலை செய்யாம என்ன செய்ய மாட்டோம்? நாங்க விட மாட்டோம். பார்க்கும்போது நாங்க என்ன செய்வோம்? கொலை செய்வோம். உண்மையாகவே தேவ பிள்ளைங்க தான், நல்ல சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க தான் என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தைய சொன்னாங்க. ஆனா என் கணவர் திரும்பி வருகிற அந்த 5 மணி நேரமும் நான் பட்ட பாடு எனக்கு தான் என்ன செய்யும் தெரியும். என் கணவர் ஜீவனோடு திரும்பி வருவாரா என்று சொல்லி அன்னைக்கு அழுது தவித்து கொண்டிருந்தேன். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? எந்த மனுஷனால என் கணவரை பாதுகாக்க முடியும்? எந்த மனுஷனால என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. ஏசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உண்மையாகவே அந்த 5 மணி நேரமும் என்ன செய்வது என்ன தெரியாம ஏசப்பட சொன்னேன். என் பிள்ளைக்கு 1 வயசு தான் ஆகுது. என் பிள்ளைக்கு 1 வயசு தான் ஆகுது. நீங்க என் கணவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அழுது கொண்டே இருந்தேன். என் கணவர் திரும்பி வந்து ஓடி போய் எனக்கு இப்படி ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னால தாங்கவே முடியல. கொஞ்ச நேரத்துல எங்க மாமா வந்தாங்க. அதற்குரிய ஒரு சொல்யூஷனை தேவன் என்ன செய்தார்? கொடுத்தார். அந்த ஜனங்கள் இன்றளவிலும் என் குடும்பத்துக்கு பயந்து இருக்கும்படியா அந்த ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை உங்களுக்கு விரோதமாய் சீரும் போட்டு. ஹல்லேலூயா. சிங்கம் எப்போ சீரும்?
பசியோட இருக்கும்போது தான் இறைய பார்த்தவொடனே அதை அடிச்சு கொல்லணும் போதுதான் அதை என்ன செய்யும், சீறி அந்த இறைய என்ன செய்யணும், பிடித்து அதை முடித்து விட வேண்டும் நினைக்கும். அதே போலதான் உங்களுக்கு விரோதமாய் சீறுகிறவர்கள் இடத்திலிருந்து தேவன் உங்களை என்ன செய்வார், நீங்க போகிற வழியில, நீங்க நடக்கிற வழியில உங்களுக்கு விரோதமாய் யார் யார் சீறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களை விலக்கி அவர் என்ன செய்வார், பாதுகாத்துக் கொள்வார். என்ன இன்றளவிலும் தேவன் எனக்கு விரோதமாய் சீறினவர்களை விலக்கி பாதுகாத்து கொண்டது போல உங்களுக்கு விரோதமாய் உங்க வாழ்க்கையில யார் யார் இருக்கிறார்களோ உங்க வாழ்க்கைய பார்த்து, ஹல்லேலூயா. மனுஷன் எப்போ சீருவான், சிங்கம் பசியோட இருக்கும்போது சீரும். மனுஷன் எப்போ கோபம் வரும்போது, நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது, நீங்க நல்லா இருக்கும்போது மனுஷன் என்ன செய்வான், இவன் வாழ்க்கை இப்படி இருக்குதே, இவன் நல்லா இருக்கானே. அது எந்த மனுஷனாலேனா உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய காரியங்களில நீங்க நல்லா ஜெபிங்க, அவங்களுக்கு உங்க மேல ஒரு கோபம் வந்துடும், ஒரு சீரல் என்ன செஞ்சிடும், ஒரு எரிச்சல் என்ன செஞ்சிடும் வந்துடும். உங்க வீட்டுக்கு ஒரு ஊழியர் அடிக்கடி வந்து ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு இடத்துல ஒரு விடுதலையை பெற்றுட்டீங்க, அதுவரையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஜெபிக்கிறவரையும் ஒன்றும் நடக்காது. ஆனா அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னு வச்சுடுங்க, இவ்வளவு நாட்கள் உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு வேதனையில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிட்டுன்னு வச்சுடுங்க, அங்க மனுஷன் உங்களை என்ன செஞ்சிருவான், சீர ஆரம்பித்திருவான். அதை எப்படி கெடுத்து போடலான்னு எழுப்பிடுவான். ஹல்லேலூயா. அது சீர்றது மாத்திரமல்ல, நீங்க ஜெபிக்கிறத, நீங்க ஊழியரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை கெடுத்து போடும்படியாய் மனிதன் செய்வான், எழும்புவான். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் பொழுது, நீங்க உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் பொழுது மனுஷன் உங்களுக்கு விரோதமா என்ன செய்வான், சீரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற அதர்ல இருந்து நான் உன்னை என்ன செய்வேன், விலக்கி பாதுகாப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அதை தான் அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார், உன் சகோதரன் உனக்கு விரோதமா இருக்கிறான், ஹல்லேலூயா, நீ போகிற இடத்துல எல்லாம் ஹல்லேலூயா நான் என்ன செய்வேன், உன்னோடு கூட இருந்து உன்னை நான் என்ன செய்வேன், பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து நீ இந்த இடத்துக்கு திரும்பி வரும் அளவிலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நான் உன்னை என்ன செய்வேன், சொன்னதை செய்யும் அளவில் நான் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வாழ்க்கையில இழந்திருக்கலாம், மிந்தி இருந்த அந்த நன்மை நம்ம கிட்ட இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். இல்ல மனுஷன் உங்க ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கலாம், கெடுத்து போட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போகிற வழியிலெல்லாம் உன்னை காத்து நீ இழந்து போன அந்த நன்மைகளை நீ திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் உன்னை என்ன செய்வேன், சொன்னதை செய்யும் அளவில் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 12:5 வாசிக்கலாமா? நமக்கு விரோதமாய் சீறுகிறவர்களுக்கு நம்மளை விலக்கி, ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சி நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சங்கீதம் 12:5 நான் இப்பொழுது எழுந்து, ஹல்லேலூயா, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து என்ன செய்வாரா, சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று யார் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்காக என்ன செய்வேன், எழும்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தங்க விழுந்துட்டாங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நீங்க உட்கார்ந்து இருந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்கள என்ன செய்ய முடியாது, தூக்கி விட முடியாது. நீங்க எழும்பும் போதுதான் அந்த மனுஷனுக்கு என்ன வரும், ஒரு நம்பிக்கை வரும். அவங்க எழும்பிட்டாங்க, நம்மள என்ன செய்வாங்க, இப்போ தூக்கி விடுவாங்க. ஹல்லேலூயாங்கிற நம்பிக்கை வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் என்ன செய்வேன், எழுந்து உண்மை உங்க மேல சீறுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வாராம், உங்களை விலக்கி பாதுகாக்கிறது மாத்திரமல்ல சுகமாய் இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மனுஷன் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம இருதயம் எதை தெரியுமா எதிர்பார்க்க, எப்பொழுதுமே இந்த சீறுகிற மனுஷங்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறத தான் எதிர்பார்க்கும். நம்ம இருதயம் அப்படிதான், நமக்கு விரோதமா யாரும் எழும்ப கூடாது, எல்லார்கிட்டையும் சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லாரும் நமக்கு நன்மையை தான் செய்யணும். நம்ம இருதயம் என்ன செய்யுது, எதிர்பார்க்குறது. அதுதான் நம்மளுடைய இருதயம். நானா இருந்தாலும் என்ன செய்வேன், அதை தான் எதிர்பார்ப்பேன். யாருனாலும் எனக்கு என்னதை தான் செய்யணும், நன்மையை தான் செய்யணும். இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், ஏசப்பா நான் நன்மை தானே செய்யறேன், ஏன் அவங்க தீங்கு செய்யறாங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஏன் என் மேல இப்படி ஒரு எரிச்சல்ல இருக்கிறாங்க, ஏன் என் மேல பொறாம கொள்றாங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யும், எல்லாருக்குமே அது என்ன செய்யும், வரும். ஏசப்பா சொல்றாங்க, அது வராம இருக்கும்னு சொல்லல, வரும். உனக்கு விரோதமா என்ன வரும், சீரல்கள் வரதான் செய்யும், உன் மேல பொறாம வரதான் செய்யும், உன் மேல எரிச்சல் வரதான் செய்யும். ஆனா அந்த பொறாமையும் அந்த எரிச்சலும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் என்ன செய்வேன், அதுல இருந்து உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் ஹல்லேலூயா அதுல இருந்து நமக்கு என்ன செய்வாராம்? விலக்கி பாதுகாத்துக் கொள்கிற தேவன். இன்றைக்கு நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு விரோதமா யார் யார் சீறி கொண்டு இருக்கிறா? யோசித்து பாருங்க, உங்களுக்கு விரோதமா யார் யாருன்னா சீர்றா? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில சில நேரத்துல மனுஷனுடைய சீரல் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஒரு காரியத்தை இழந்து நிற்கும் போதுதான் இவங்களும் நம்ம கிட்ட அப்படிதானா இருந்தாங்கன்னு நம்ம நிறைய நேரம் என்ன செய்வோம்? யோசிப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த வருஷத்துல அந்த மனுஷனுடைய சீரல்களுக்கு எல்லாம் உன்னை நான் என்ன செய்வேன்? விலக்கி காத்து கொள்வேன். ஆமென். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு இங்க அண்ணன் என்ன செய்தாரு? கொலை பண்ணுவேன்னு சொன்னோன்னு இங்க இருந்து ஓடும்போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். இப்ப அங்க போய் அவர் என்ன செய்து விட்டார்? ஆசீர்வாதமா இருக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னா ஒரே ஏமாற்றப்பட்டவர்களே இருக்கிறார். ஹல்லேலூயா. சம்பளம் 10 முறை ஏமாற்றப்பட்டும் யாக்கோபு எப்படி இருக்கிறாரு? ஆசீர்வாதமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன சம்பளம் மாற்றப்படுதோ ஆண்டவர் அந்த சம்பளத்தின் படியே அவரை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அங்க லாபானுக்கும் லாபானுடைய பிள்ளைகளுக்கும் யாக்கோபு மேல என்ன வருது? ஒரு சீரல் வருது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:1-2 வாசிக்கலாம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவர்கள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டார் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். ஹல்லேலூயா. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு உள்ளதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டான்? யாக்கோபு எடுத்துக்கொண்டான். என் தகப்பன் நிமித்தமா தான் அவன் என்ன செய்யறான்? ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாங்களாம் சொல்றாங்க. அடுத்த வசனம். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருந்துச்சாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை வருதுன்னா மனுஷனுடைய முகம் என்னதான் செஞ்சிடும்? வேறுபட்டுறதான் செய்யும். மனுஷன் என்னதான் சொல்லுவான்? நீங்க ஒரு இடத்துல நல்லா இருக்கீங்கன்னா நீ இவங்க என்ன செய்யறாங்க? நல்லா இருக்காங்க. யான் நிமித்தமா தான் என்ன செய்யறாங்க? நல்லா இருக்காங்க. ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி என்னதான் செய்வாங்க? ஒரு சீரல் உங்க மேல என்னதான் செய்ய வரும்? வரதான் செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து ஜனங்கள் உங்க மேல என்னதான் செய்வாங்க? சீரதான் செய்வாங்க. ஆண்டவர் சொல்லலாம். அங்க யாக்கோபு சொந்த தங்கையுடைய மகன் தான். ஹல்லேலூயா. மாமா தான். அந்த மாமாவுக்கே என்ன வருது? ஒரு சீரல் வருது. அவங்களுடைய பிள்ளைங்களுக்கே, கூட பிறந்த பிள்ளைங்களுக்கே என்ன வருது? தன்னுடைய சகோதரிகளை திருமணம் செய்திருக்கிறார். அந்த ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குமாரர்களுக்கு என்ன வருது? ஒரு கோபம் வருது. எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனே என்ன செஞ்சுட்டான்? பெற்றுக்கொண்ட. இவங்க 10 முறை சம்பளத்தை மாத்தினதுன்னா என்ன செஞ்சுட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறத என்ன செஞ்சுட்டாங்க? மறந்து போயிட்டு அவங்க மேல ஒரு எரிச்சல் வருது. ஆண்டவர் சொல்றா, அப்படிப்பட்ட ஒரு சீரல்களுக்கு உன்னை நான் என்ன செய்வேன்? இந்த மாதம் விலக்கி பாதுகாப்பேன். நீ எங்கெங்க போகிறாயோ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பாதுகாத்து உனக்கு வர வேண்டிய நன்மையை நான் என்ன செய்வேன்? வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த நன்மையோடு உன்னை இல்லத்துக்குள்ள நான் என்ன செய்வேன்? பிரவேசிக்க பண்ணுவேன். அதை சொன்னதை செய்யும் அளவில் நான் உன்னை என்ன செய்வதில்லை? கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. 2வது, தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க போகிற பாதையில என்னென்ன தீமை வருகிறதோ அந்த தீமைகளா இருந்தெல்லாம் தேவன் என்ன செய்வார்? உங்களை பாதுகாத்துக் கொள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 2 தெசலோனிக்கேயர். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி என்ன செய்வாராம்? தீமை நின்று என்ன செய்வாராம்? விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நீங்க போகிற பாதையில அவர் உங்களை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு உங்களை என்ன செய்வாராம்? தீமை நின்று விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நம்ம இப்பவும் தீமை அப்படின்னா என்னது? மனுஷன் 2 தெசலோனிக்கேயர் 3:3 ஹல்லேலூயா. அப்போ அந்த தீமை நின்று நம்மள என்ன செய்வாராம்? விலக்கி காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. தீமைனா என்ன? இப்ப தீமை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா, அவனுக்கு தெரியும் இவனுக்கு இந்த நன்மை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியும் போது அந்த மனுஷன் அந்த நன்மை என்ன செஞ்சு போடுறது? கெடுத்து போடுறது. நமக்கு நன்மை வராதபடிக்கு நம்ம கூட இருந்தே நமக்கு விரோதமான காரியங்களை என்ன செய்யறது? இப்போ ஒரு வேலை ஸ்தலம்னு எடுத்துக்கொள்ளுங்க.
இப்ப இன்கிரிமெண்ட் நமக்கு வரணும்னா, நமக்கு தான் இன்கிரிமெண்ட் என்ன செய்யணும், வரணும். ஒரு பதவி நமக்கு இது வரணும்னா அதை நம்ம கூட இருக்கிற எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்களே, என் கூட இருந்த நண்பன் தான் என்ன செஞ்சான், எனக்கு வர வேண்டிய நன்மை என்ன செஞ்சான், தடுத்து போட்டான். அப்படிப்பட்ட தீமைகள் உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு அணுகாதபடிக்கு தேவன் என்ன செய்வாராம், நீங்க போகிற வழிகளில் எல்லாம் தேவன், நீங்கள் போகிற பாதைகளில் எல்லாம் உங்களை விலக்கி என்ன செய்வாராம், காத்து கொள்வாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதுல கூட நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். நமக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, நம்ம எப்பவுமே நம்மளை நோக்கி ஒரு மனுஷன் ஆயுதத்தை வீசுறான்னா நம்ம இருதையும் அவன் ஆயுதமே வீசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த ஆயுதத்தை அவன் நம்மளை நோக்கி வீசும்போது ஆண்டவர் என்ன செய்வாரா, நம்மளை விலக்கி என்ன செய்வாரா, காத்து கொள்வாரா. ஹல்லேலூயா. விலக்கினா எப்படி, அந்த ஆயுதம் நமக்கு நேரே தான் வருது, ஆனா அந்த ஆயுதம் நம்ம இருதயத்துல பூந்து தைத்து விடாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்வார், நம்மள எப்படி விலக்குவார். அந்த அம்பு எப்படி போயிடும், திரும்ப போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த அம்பு என்ன செய்யும், திரும்ப யூட்டன் அடிச்சு யாரு எய்தார்களோ அங்கேயே வந்துடும். நம்மளே என்ன செய்து விடுவார், அவர் விலக்கி விடுவார். ஹல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் சொல்ல, தீமை நின்று உன்னை நான் என்ன செய்வேன், விலக்கி பாதுகாத்துக் கொள்வேன். நம்ம இருதயம் தீமையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே அப்படி சொல்லல, அந்த தீமையில ஒன்னை விலக்கி நான் என்ன செய்வேன், பாதுகாத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. நம்ம அதிகமா ஏன் ஆண்டவர்கிட்ட சோர்ந்து போயிருவோம் தெரியுமா, நம்ம இருதயம் தீமையே வரக்கூடாது, எனக்கு விரோதமா எந்த மனுஷனும் எழும்பக்கூடாது என்று சொல்லி அப்படியே நினைச்சுதான் ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பும் போது, ஒரு தீமை நம்மளை அணுகும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம், ஏசப்பாக்குள்ள சோர்ந்து போயிடும். ஜெபிக்காம என்ன செஞ்சிடறோம், பேர் ஏன் எனக்கு இந்த தீங்கு வந்துச்சு, அடுத்த வார்த்தை என்ன சொல்ல, நான் என்ன பாவம் செய்தேன், இல்ல சாபமா, அந்த காரியத்துக்கு நான் மன்னிப்பு கேட்பேன், அது நான் கரெக்டு தான். ஆனா நம்ம இருதயம் ஏன் அந்த இடத்துல சோர்ந்து போகுதுன்னா, நம்மளுக்கு தீமை நம்மளை நோக்கி வரக்கூடாது, எந்த மனுஷனும் நமக்கு விரோதமா எழும்பக்கூடாதுதான் நம்மளுடைய மன விருப்பம். அந்த எண்ணம் நிறைவேறாத போதுதான் நம்ம ஜெபிக்காம நம்ம என்ன செய்து விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தீமைக்கு உன்னை விலக்கி நான் என்ன செய்வேன், பாதுகாத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த வருஷத்துல அவர் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்துல கொடுக்கிற வாக்கு. உனக்கு விரோதமாய் சீறுகிறவர்களையும் உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கு உன்னை விலக்கி நான் என்ன செய்வேன், காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோன் பாருங்க, சிம்சோனுக்கு விரோதமா யார் தீங்கு செய்த, அந்த பெண் என்ன செய்கிறார், தீங்கு செய்து கொண்டே இருக்கிறார். தான் ரகசியத்தை சிம்சோன் வெளிப்படுத்தாத வரையும் அந்த தீங்கு என்ன செய்யல, சிம்சோனை மேற்கொள்ளவில்லை. கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிற வரையிலும் அவனுக்கு என்ன செய்யல, தீங்கு அணுகவே இல்லை. கர்த்தர் அவனோடு கூடயே இருந்தார். எப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவர் மீறினாரோ, தன் ரகசியத்தை வெளிப்படுத்தினாரோ, அப்பதான் அவர் என்ன செய்து தீங்கு மேற்கொள்ளுது. அதுலதான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறார், இழந்து போகிறார். ஹல்லேலூயா. திரும்ப ஆண்டவரை தேடும் போது திரும்ப தேவன் அவரை என்ன சொல்லுகிறது வேத வசனத்துல, அவர் ஹல்லேலூயா மரிக்கும் போதுதான், உயிரோட இருக்கும் போது கொஞ்சதை காட்டிலும் மரிக்கும் போது கொஞ்சதை என்னதான் அதிகமா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தா, நீங்க என்ன செய்யாதீங்க, மனுஷங்கிட்ட அதை போய் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அந்த பலனை நீங்க என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் எனது வாக்குத்தத்தங்கள் கூட நீங்க ஒரு சர்ச்சில இருந்து எடுத்துட்டு வாங்கலாம், எடுத்துட்டு வந்துட்டு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்திருந்தா, அந்த வாக்குத்தத்தத்துக்கு பக்கத்துல உள்ளவங்க என்ன வாக்குத்தத்தம் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்கள விட உங்களுக்கு பெஸ்டான வார்த்தை இருந்துட்டா அவங்க முகம் உடனே என்ன செஞ்சிடும், அந்த இடத்துலயே சுருங்கிரும். நான் நிறைய நேரத்தை பார்ப்பேன். அப்போ அதனால நான் என்ன செய்வேன், நான் இன்னுமே பார்க்கல, ஜெபிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன் பார்ப்பேன்றேன். ஏன்னா அவங்க உடனே என்ன செஞ்சிருது, முகங்கள் மாறி விடுது. இந்த வருஷம் கூட இன்று முதல் உடனே நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு. பக்கத்துல இந்த சிஸ்டர் என்னதுன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. நான் இங்க ஓபன் பண்ணிட்டேன், அதை பார்த்துட்டாங்க. உன்னை ஏசப்பா இன்னையிலேருந்தே இப்படி டக்குன்னு நெஞ்சில கையில் இன்னையிலேருந்தே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு இருக்காங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடான்ட்டு நான் எங்க பாப்பாவை பார்த்துட்டு என்ன ஆண்டி சொன்னீங்க அப்படிங்கிறேன். இல்லை, இன்னையிலேருந்தே உன்னை ஏசப்பா ஆசீர்வதிப்பேன்னு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த வாக்குத்தத்தம் வேற, அவங்க வேற எதையோ எதிர்பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யல, வரல. அதனால இப்போ அவங்க எதிர்பார்த்த வாக்குத்தத்தம் யார்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஓ, அப்போ நான் கேட்டேன், ஆண்டி இந்த வாக்குத்தத்தத்தை தான் நீங்க எதிர்பார்த்தீங்களா, வேணா மாத்திக்கிடுவோமா ஆண்டி அப்படின்னு.
ஒண்ணு இல்லைங்க, ஏசப்பா எனக்கு கொடுத்ததே இருக்கட்டும். என்ன ஆன்ட்டி, நீங்க அதை விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? அந்த வாக்குத்தத்தத்தை எடுங்க பார்க்கலாம் அப்படின்னா, அது ஒரு நல்ல அருமையான வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உன் வீட்டுல சமாதானத்தை கட்டளையிடுவேங்கிற வாக்குத்தத்தம். அப்ப நான் சொன்னேன், உங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கீங்களோ தெரியல, அதுக்கெல்லாம் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை சமாதானத்தை என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தத்தை நீங்க பெற்றுக்கிட்டு நீங்க என்ன செய்றீங்க? இந்த சமாதானம் தான் என்னைக்கும் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம படுக்கையில நம்மள என்ன செய்யும்? நல்ல இளைப்பாறுதலோடு இருக்க வைக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசிக்கணும். அப்போ எனக்கு தான் நல்ல வாக்குத்தத்தமா? ஆமா ஆண்டி, என்னைய விட உங்களுக்கு தான் சூப்பர் வாக்குத்தத்தம் அப்படின்னு. அதுக்கு பின்பு அவங்க சமாதானத்தோடு என்ன செஞ்சாங்க? சந்தோஷத்தோடு தான் வீட்டுக்கு என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போனாங்க. சில நேரங்கள்ல மனுஷனால அதை என்ன செய்ய முடிய மாட்டேங்குது? ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட தீமைகளுக்கு எல்லாம் என்ன செய்வாரா? நம்மளை விலக்கி பாதுகாப்பார். அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நீங்க என்ன செய்யாதீங்க? வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. அது நிமித்தமா கூட உங்களுக்கு ஒரு தீமை என்ன செஞ்சிடும்? வந்துடும். ஹல்லேலூயா. அதனால உங்களுடைய காரியங்களை நீங்க என்ன செய்யாதீங்க? வெளியே சொல்லாதீங்க. ஆண்டவர் நன்மையை செய்து முடித்த பின்பு, ஹல்லேலூயா, அந்த நன்மையை நீங்கள் சுதந்திரித்த பின்பு அதையும் எப்ப சொல்லணும் தெரியுமா? பெருமையா என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நீங்க என்ன செய்யலாம்? சாட்சி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சிம்சோனை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்க வெளியே சொல்லாதபடிக்கு உங்களை என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சிம்சோன் சொன்ன போது அதை என்ன செய்தான்? இழந்து போனான். அவனுக்கு தீமை வந்தது. அதனால ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, உங்க நன்மைகளை வெளியே சொல்லாம இருங்க. அந்த தீமை உங்களை அணுகாதபடிக்கு தேவன் என்ன செய்வார்? பாதுகாத்துக் கொள்வார். தாவீதை எடுத்து பாருங்க. தாவீது என்ன செய்தார்? ஹல்லேலூயா. தாவீது சவுலுக்கு நன்மையை தான் செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின் நிமித்தமாய் சவுலுக்கு தாவீது மேல என்ன வந்துச்சு? சீறி கொண்டே இருந்தார். சவுலுடைய வாழ்நாள் முழுவதும் தாவீதை பார்த்து சவுல் என்ன செய்து கொண்டுதான் இருந்தார்? சீறி கொண்டு இருந்தது மாத்திரமல்ல, அவனை கொலை செய்ய வேண்டும், தாவீதுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது போகிற இடமெல்லாம் இவர் என்ன செய்து கொண்டே இருந்தார்? துரத்தி கொண்டே இருந்தார். தீமையை செய்து முடிச்சிடணும் இன்னைக்குன்னு சொல்லி தாவீது எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடத்துல எல்லாம் போய் சீரலோடு தீமை செய்வதற்கு நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் சவுலின் கரத்துக்கு தாவீதை என்ன செய்தார்? விலக்கி காத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்று ஆண்டவர் என்ன செய்வார்? தாவீதுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு முறை கொலை செய்ய வேண்டும் போது தாவீதுக்கு யார் உதவி செய்தார்? சவுலுடைய சொந்த குமாரன் என்ன செய்தார்? உதவி செய்தார். ஹல்லேலூயா. யோனத்தான் என்ன செய்தார்? உதவி செய்தார். ஹல்லேலூயா. தீமை நின்று தேவன் என்ன செய்தார்? விலக்கி பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களுக்கு விரோதமா ஒருவேளை உங்க கூடயே இருக்கலாம். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து கூட மனசை என்ன செய்யலாம்? சீரலாம். உங்க கையில இருக்கிற ஏதோ ஒரு பொருளை பார்த்து கூட உங்களுக்கு விரோதமா என்ன செய்யலாம்? சீறி கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யலாம்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்த மாதத்துல, நீ போகிற வழியில எல்லாம் தாவீதை பாதுகாத்து கொண்டது போல, யாக்கோபை காத்து கொண்டது போல, உங்களையும் உங்களுக்கு விரோதமாய் சீறுகிறவர்களையும் தீமை செய்ய நினைக்கிறவர்களுக்கு உங்களை என்ன செய்வாராம்? விலக்கி பாதுகாத்து கொள்ளவாராம். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு கடைசி வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறது? உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவில் நான் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தபடி தேவன் என்ன செய்தார்? அவனை காத்து, அவன் போன எல்லா வழிகளிலும் காத்து, திரும்ப அவன் தன் இல்லத்துக்கு வருகிற வரையிலும் திரும்பியும் காத்து எப்படி வர பண்ணினார்? இரு பரிவாரங்களோடு 12 கோத்திரங்களோடு என்ன செய்தார்? வர வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா நன்மைகளும் அவருக்கு ஒரு நன்மை என்ன செய்யல? குறைவுபடலை யாக்கோபுக்கு. ஹல்லேலூயா. அவர் செல்வ சீமானா இருந்தார். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களையும் யாக்கோபுக்கு என்ன செஞ்சிருந்த? ஆடு மாடுகள்ல இருந்து பிள்ளைகள்ல இருந்து எல்லா ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் என்ன செய்தார்? சொன்னபடி என்ன செய்தார்? செய்து முடித்தார். அது வரையிலும் யாக்கோபை அவர் என்ன செய்யல? கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அதுபோல இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அந்த வார்த்தையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய்
போகிற எல்லா பாதைகளிலும். அல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இப்போ ஒருவேளை நீங்க பலவீனமா இருக்கீங்க, ஆண்டவர் சொல்லலாம் உன் பலவீனத்திலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன். அப்போ நீங்க அந்த பாதையில என்ன செய்வீங்க? வழி நடக்குறீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல மருத்துவர்களை கொடுத்து, உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்களை கொடுத்து, அல்லேலூயா, உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து என்ன செய்வார்? உங்க இல்லத்துக்குள்ள உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கடலின் பாதையா நீங்க அந்த பாதையில நடக்கிறீங்களா? இவ்வளோ கடல் இருக்குன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கீங்களா? அந்த கடலின் பாதையில அன்றன்றுள்ள ஆகாரம் உங்களுக்கு குறைவுபடாம, அல்லேலூயா, எந்த சேதமும் உங்களை அணுகாதபடிக்கு கடன் பட்டவங்களுக்கு தான் தெரியும். கடன் வாங்கினவங்க எவ்வளவு நெருக்கத்தை கொடுப்பாங்க. அந்த நெருக்கத்தில் எல்லாம் அல்லேலூயா, சில நேரம் கடன் கொடுத்தவங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு விரோதமா தீமையை கூட நினைக்கலாம். அந்த தீமைகளுக்கெல்லாம் உங்களை விலக்கி அந்த கடன்களை எல்லாம் அடைத்து முடித்து உங்களை என்ன செய்வார்? உங்களுடைய இல்லத்துல சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவிலும் அவர் என்ன செய்வதில்லை? உங்களை கைவிடுவதில்லை. இந்த வருஷத்துல உங்களுக்கு வாக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கை செய்து முடிக்கிற